அரை தூக்கத்துல எனக்கு வேற வழி தெரியலக்கா. நீங்களும் திவ்யாக்காவும் வந்து எழுப்புனது எனக்கு கேட்டுச்சு. நானும் எப்படியாவது எழுந்திருச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா என்னால கண்ணை திறக்கவே முடியல. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா சுத்தமா என்னால முடியலக்கா. நீங்க வந்து எழுப்பிட்டு போன பின்னாடி திவ்யாக்கா சொன்னதெல்லாம் என் காதுல கேட்டுட்டே இருந்துச்சு. எப்படியாவது இந்த பூஜையை செஞ்சாகணும்னு நானும் எழுந்திருச்சேன். ஆனாலும் தூக்கம் போகல. தலையில தண்ணிய ஊத்திக்கிட்டும் தூக்கம் குறையல. மயக்கமாவே இருந்துச்சு. எனக்கு எப்படியும் நல்லபடியா பூஜையை முடிக்கணும் தான் தோணுச்சு. அதனாலதான் தூக்கத்துல கண்ணு சொக்கும் போதெல்லாம் குத்திக்கிட்டேன்க்கா. என்ன பொண்ணுடி நீ? என்ன வலிக்குதா? இதெல்லாம் கையில குத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மகா, உன் மனசு எனக்கு நல்லா புரியுது. இந்த குடும்பத்துக்காக தான் நீ எல்லாமே செய்யற. ஆனா சொல்லுங்கக்கா. திவ்யா தான் திருவ கல்யாணம் பண்ணிக்கணும். அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. கவலைப்படாதீங்க அக்கா. எனக்கு நல்லா புரியுது. அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். காஞ்சனா அம்மா கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். என்னால திவ்யாக்கா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. அக்கா, சாமி பிரசாதத்தை அவர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். என்ன கஷ்டம் எனக்கு வந்தாலும் இந்த சுமங்கலி பூஜையை நான் பண்ணணும்னு நினைச்சதே அதுக்காக தான். அது கூட அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துட கூடாதுங்கிறதுக்காக தான். இதுல என்னோட சுயநலம் எதுவுமே கிடையாது. நீங்க நினைச்சது நடக்கும்க்கா. கௌதம், அந்த மும்பை கம்பெனி பார்ட்டி லைன்ல இருக்காங்க. எஸ், சொல்லுங்க. உங்க ரெண்டு பேருக்கும் நான் முதல்லயே தெளிவா சொன்னேன், திருவோட இந்த ப்ராஜெக்ட் என்ன ஆனாலும் டேக் ஆஃப் ஆக கூடாதுன்னு. அதுக்காகத்தான் டேட்டாவை டெலிட் பண்ணி பிரசன்டேஷனை நடக்க விடாம பிளான் பண்ணோம். ஆனா அது எல்லாமே சொதப்பிடுச்சு. சார், ஆக்சுவலா நாங்க ப்ராப்பரா தான் பிளான் பண்ணோம். அது எப்படி மிஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்க ஆஃபர் 10 கோடி ரூபாயும் துபாயில ஒரு பிளாட்டும் இவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்தது எதுக்கு? நீங்க சக்சஸ்ஃபுல்லா இதை செஞ்சு முடிப்பீங்கன்னு நம்பித்தான். எப்படியோ மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்காகலாம் இல்ல. நீ சீரியஸ் கௌதம்? திரு எல்லாத்தையும் பக்காவா பிளான் போட்டு சக்சஸ் பண்ணி மேல போயிட்டே இருக்கான். இப்ப இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆட் ஷூட் கம்மிங் சண்டே பிளான் பண்ணிருக்கான். மும்பை மாடல்ஸ் எல்லாம் புக் பண்ணிருக்கான். தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். எங்களுக்கு தெரியாம இங்க எதுவும் நடக்காது. அந்த ஆட் ஷூட்டை மட்டும் திரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டான்னா நிச்சயம் பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எங்க கம்பெனியை தாண்டி எங்கேயோ போயிடும். அது நடக்கவே அது நடக்க கூடாதுன்றதுக்காக தான் சார் நாங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள அந்த ஆட் ஷூட்டையே எடுத்து முடிச்சிருவோம். என்னோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதானே தெரியல. திரு அந்த விளம்பரத்தை ஷூட் பண்ணாம இருக்கணும்னா ஒரே வழி அந்த திருவை டீஆக்டிவேட் பண்றதுதான். ஷோர் சார். அதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஏற்கனவே போட்ட பிளானை நீங்க சொதப்பினதே போதும். இனிமே நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. சொல்லுங்க சார், உங்க பிளான் என்ன? அது நடக்கும்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கேத்த மாதிரி நீங்க கோஆபரேட் பண்ணா மட்டும் போதும். யா, ஓகே சார். ஓகே சார். இந்த பிளானோட ஒரே நோக்கம் திருவ மொத்தமா டீஆக்டிவேட் பண்றதுதான். 3-4 நாள் அவனால எதையுமே செய்ய முடியாம அவன் தவிக்கணும். அப்படி மட்டும் பண்ணிட்டா இந்த ஆட் ஷூட் நடக்காது. இந்த ப்ராஜெக்டும் ஊத்திக்கும். அதுக்காக தான் பெருசா பிளான் பண்ணிருக்கேன். இந்த தடவையும் நீங்க சொதப்பினீங்கன்னா உங்க ஆஃபர் கேன்சல் ஆயிடும். பி கேர்ஃபுல். நான் வைக்கிறேன். கௌதம், அந்த மும்பைக்காரன் சொன்னதை கேட்டல? யா, என்ன ஆனாலும் சரி இந்த தடவை அவங்களோட பிளானை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். இந்த ஆட் ஷூட் நடக்கவே கூடாது. ஒரு அழகான பொண்ணு
உங்க பக்கத்துல வந்து நிக்கிறேன். என்ன ரசிக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியலையா? கமான் திரு. மைண்ட் யோர் மேனர்ஸ். மேலெல்லாம் டச் பண்றீங்க. என்ன நினைச்சீங்க என்ன பத்தி? என்ன திரு, என்ன உனக்கு பிடிக்கவே இல்லையா? நீங்க நெருங்கி என் பக்கத்துல வரணும், என்ன ஹக் பண்ணணும்னா உங்களுக்கு தோணவே இல்லையா? என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு எப்படி ரிசீவ் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியலையா? இது கூட நான் உங்களுக்கு சொல்லி தரணுமா? லைஃபை என்ஜாய் பண்ணணும் திரு. கம் ஆன். Shut up and get out. வெளிய போன்னு சொன்னேன். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இவங்கிட்ட போய் இந்த மாதிரி நடின்னு யாராச்சும் சொல்லி அமிச்சாங்களா? Get out. I say get out. நீ பொண்ணுங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இதுதானா? ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் பிஹேவ் பண்ணுவீங்களா? என்ன திரு பண்றீங்க? எதுக்கு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றீங்க? ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசிட்டு இருக்க? ஆமா, இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஜாப் விஷயமா தானே உங்களை பார்க்க வந்தேன். இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்றீங்க? ஏய்